ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் மிஸ்டர் prathaprohitchannel. நான் உங்கள் பிரதாப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வெஸ்டர்ன் டிஜிட்டலில் இருக்கக்கூடிய மை பாஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ரீசெண்டாக வந்து பை பண்ணியிருந்தேன். இதை பற்றின ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. வீடியோவை லாஸ்ட்டோட பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை எப்போ தான் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஸ்டர்ன் டிஜிட்டலோட மை பாஸ்போர்ட் ஹார்ட் டிஸ்க் வந்து நான் வந்து பை பண்ணியிருந்தேன். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 5 TB கெப்பாசிட்டி உள்ள வேரியன்ட் வந்து வாங்கியிருந்தேன். இதிலே பார்த்தீங்கன்னா 1 TB 2 TB அப்படின்னா வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கினது வந்து 5 TB வேரியண்ட்டு. இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நார்மலான லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மை பாஸ்போர்ட் அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து ஒரு போர்ட்டபிள் டிவைசஸ் நீங்கள் வந்து எங்கே வேணால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு கொண்டு போக முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக்கேஜ் ப்ராப்ளம், கீழே விழுந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அதற்கான ப்ரூஃபும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு வந்து WD செக்யூரிட்டி வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பேக்கப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 3 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட்டட் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து கேரண்டி அண்ட் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி நீங்கள் கீழே போட்டிங்க அப்படின்னா எந்த விதமான டேமேஜும் ஆகாது. அப்படி உங்களுக்கு வந்து இருது அப்படின்னா நீங்கள் WD வந்து கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ அதற்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட மொபைலில் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கான ஒரு கேபிள் வாங்கி USB கேபிள் வந்து நீங்கள் வந்து வாங்கி கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷனும் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸில் இதான் இருக்குது. ஸோ பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு கேபிள் எல்லாமே ஒரு சின்ன பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சின்ன பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபுல்லாக ப்ரொடெக்டிங் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப சின்னதாக நமக்கு கைக்கு அடக்கமாக இருக்குது. ஈஸியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது பிறகு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன சப்போர்ட் ஆகும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. WD ட்ரைவும் இதில் இருக்குது. செக்யூரிட்டி நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிள், ஸோ கனெக்டிங் கேபிள் இருக்குது. ஸோ கனெக்டிங் கேபிளை வச்சு நம்மளோட கம்ப்யூட்டரில் எப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்காக வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெவி வெயிட்லாம் இல்லை, நார்மல் வெயிட்டாக தான் இருக்குது. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். 200 கிராம் தான் வரும். ஸோ நான் இப்போ வந்து என்னோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஓகே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி காமிக்கிறேன். கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதோட ஹார்ட் டிஸ்க் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு. 5 TB வேரியண்ட்டு நான் வாங்கினது. இதில் பார்த்தீங்கன்னா 4.54 TB வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, நல்லா ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ எதாவது டேட்டாஸை வந்து என்னோடய லேப்டாப்லேருந்து அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து மூவ் பண்ணுறேன். நான் ஒரு மூவியை சூஸ் பண்ணிக்கிறேன். மூவியை சூஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து மூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண அடுத்த ஃபியூ செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபைல் வந்து மூவ் ஆகிடுச்சு. மூவிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப் டு வந்து 100க்கு மேலே தான் இருக்குது. 100 MBPSக்கு மேலே தான் மூவிங் ஸ்பீடு இருக்குது. ஸோ ஹார்ட் டிஸ்க் என்னை பொறுத்தவரை ஓகே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 5 TB கெப்பாசிட்டி உள்ளது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 9,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ இப்போதைக்கு அவைலபிள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,899 ரூபா இருக்குது. 8,900 ரூபா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரைஸ் வாங்கலாம். இதே நீங்கள் வந்து இதை கார்ட்ஸ் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 500ரூவாலேருந்து 800 வரை உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு 1,200 1,300 நீங்கள் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து இந்த சேலில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நீங்கள் மேலும் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.